Hello everyone, welcome to my YouTube channel Universe Affinity. இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அண்ட் கிராஃபிக் டிசைன் ஓரியன்டட் கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் ஸ்கோப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அது மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்றதை பார்க்கணும். இதை பார்க்காம நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணணும் அதிகமாக. ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இந்த டிட்டர்மினேஷன் இல்லை, நம்ம வந்து என்ன மாதிரி டெசிக்னேஷனில் போய்ட்டு ப்ளேஸ் ஆக போகிறோம், இல்லை என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணனா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் திங் வந்து நான் உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங் வீடியோஸில் வந்து நான் கிராஃபிக் டிசைனை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராஃபிக் டிசைனோட கரியர் பாத் அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் திங் வந்து என்னென்ன டெசிக்னேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இமேஜ் எடிட்டர் ஆகலாம். இமேஜ் எடிட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு வந்து இமேஜ் மேனிப்புலேஷன் அண்ட் இமேஜ் ரீடச்சிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டாக மாறலாம். பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலுஸ்ட்ரேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு இப்போலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்து ஹியூமன் பிக்சர்ஸ் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிக்சர் இல்லாமல் 2D வெக்டர்ஸ் இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய போஸ்ட் வருது. இதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸில் அதிகமாக பார்த்துருக்கலாம். இப்போ நியூ ட்ரெண்ட்லேயும் இருக்குது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டாங்க. இந்த 2D பிக்சர்ஸ் பதில் 3D பிக்சர்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளையும் அப்கிரேட் பண்ணிக்கணும் ஓவர் த டைமில். லே அவுட் ஆர்டிஸ்ட்டாக மாறலாம். லே அவுட் ஆர்டிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் கம்பெனிஸில் நம்ம ஒரு புக் ஆர் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணும்போது அதுக்கான லே அவுட் டிசைன் பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UI அண்ட் UX டிசைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் வெப்பில் வந்து ஒரு யூசரோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அண்ட் அந்த யூசரோட ஓவரால் அந்த வெப்சைட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணுன்றதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைனர். ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைனர்ன்றது வந்து நத்திங் பட் நம்ம வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் போகிறோன்னா அந்த கிராசரி ஸ்டோரில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். அதை வந்து பை பண்ணுறோன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேக்கேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்த்ததேமே டக்குன்னு அட்ராக்டிவாக இருக்கும், வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்குவோம். இப்போ சிப்ஸ்லாம் நம்ம போயிட்டு வாங்குகிறோன்னா இந்த சிப்ஸ் பேக்கை பார்த்ததுமே டக்குன்னு செலக்ட் பண்ணுவோம். பேக்கேஜிங்கோட கிராஃபிக் டிசைனை வந்து நம்ம ரெடி பண்ணுறவங்க தான் ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைனர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் கிராஃபிக் டிசைனர். மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனராக வருவாங்க. பட் ஆனால் வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான மோஷன்ஸ் அப்ளை பண்ணி லைவ்லி ஆக்கி கொடுக்குறவங்க தான் மோஷன் கிராஃபிக் டிசைனர். தென் வந்து காஸ்டியூம் பேட்டர்ன் டிசைன். இது வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வரும். டே டு டே யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, அது இல்லாமல் உமன்ஸ் யூஸ் பண்ணுற சாரீ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸில் வந்து பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். சேம் பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அந்த பேட்டர்னை வந்து டிசைன் பண்ணி கொடுக்குற டிசைனர்ஸ். இதெல்லாம் வந்து கிராஃபிக் டிசைனரோட வந்து மைண்ட் டெசிக்னேஷன்ஸ். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினர் லெவல் கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்கன்னா உங்களால் 10,000 to 20,000 வரையும் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு இன்டர்மீடியட் லெவல் கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்கன்னா 20,000 to 40,000 வரையும் ஏர்ன் பண்ண முடியும். இதே அட்வான்ஸ்னால் 40 to 75K வரையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நான் பிகினர்ன்றது எதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு லோ எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்டு வந்து ஒரு பிரிண்டிங் ஷாப்பில் வந்து ப்ரௌஷர்ஸ், ஃப்ளையர்ஸ், விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி டிசைனராக இருக்கீங்கன்னா உங்களால் வந்து 20,000 தான் மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி ரேஞ்சுக்கு. ஒரு இன்டர்மீடியட் கிராஃபிக் டிசைனர் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் UI டிசைனராக இருக்கேன்னா உங்களால் வந்து 20,000 to 40,000 வரையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதே அட்வான்ஸ் லெவல் கிராஃபிக் டிசைனர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எதை பார்த்து சொல்கிறேன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிராஃபிக்ஸ் மேக் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிராஃபிக்ஸ்ன்றது நத்திங் பட் ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைனராகவோ இல்லை ஒரு ஆர்ட் டைரக்டராகவோ இருக்கீங்கன்னா உங்களால் வந்து 40 to 75,000 வரையும் பெர் மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். இது இல்லாமல் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னால், நான் இங்கே போட்டிருக்க சார்ட்டை விட உங்களால் அதிகமாகவும் ஏர்ன் பண்ண முடியும், அட் த சேம் டைம் கம்மியாகவும் ஏர்ன் பண்ண முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க் ஸ்கில்லை பேஸ் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச கிராஃபிக் டிசைனர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராகவே நிறைய நியூ ப்ராஜெக்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய எக்ஸலண்ட் நெட்வொர்க்கிங் ஸ்கில் மூலமாக தான். தென் இந்த கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் ஆகும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு 6 months லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 1 to 2 years வரையும் எடுத்துக்கும்.
இந்த கிராஃபிக் டிசைனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நான் வந்து பேசிக்கா லேர்ன் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். பட் ஆனால் வந்து கிராஃபிக் டிசைனிங் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே லேர்னிங்கில் இருக்கும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ வந்து உங்களை நீங்கள் டே டு டே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உங்கள் லேர்னிங்கை வந்து எப்பயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் ஆனால் பேசிக்கை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைம் டியூரேஷன் எடுக்கும் ஆப்வியஸாக. தென் நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் டிகிரி மெயினாக இப்போ வந்து நான் ஒரு டிசைனோ இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனிங் கோர்ஸ் மேண்டேட்டரியாக பண்ணோம்னா மேண்டேட்டரி கிடையாது. பட் ஆனால் அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் இன்டர்வியூஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்குமே தவிர, பட் அது இருந்தால் தான் உங்களால் ஒரு ஜாபை வந்து கேர் பண்ண முடியும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீலான்சராக கேர் பண்ண முடியுன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. வெல் பில்டு போர்ட்ஃபோலியோவே வந்து உங்களுக்கு போதும். இந்த போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாகவே உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே வந்து உங்களோட ஆர்ட் ஒர்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணி அதை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கிராஃபிக் டிசைனருக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ட்ரிபிள் அண்ட் பியான்ஸ்ன்ற வந்து போர்ட்ஃபோலியோ சோஷியல் மீடியா சைட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் போர்ட்ஃபோலியோ டிசைனிங். இது வந்து மற்ற கிராஃபிக் டிசைனரை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும், அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷனை கொடுக்கறதுக்காகவும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஜாப்ஸை அக்யூர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி வந்து நான் ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இங்கே போட்டிருக்கேன். இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ், விசிட்டிங் கார்டு, ஸ்டேஷனரிஸ், லெட்டர், ஸ்டாண்டி, மேகசின்ஸ், ப்ரௌச்சர், ஃப்ளையர், இமெயிலர், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், கேட்லாக். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்போட யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும், மொபைல் அப்ளிகேஷனுக்கும், அது இல்லாமல் வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்கான பேட்டர்ன் டிசைன் பண்ணுறதுக்கும், எவ்ரிடே வேர் பண்ணுற காஸ்டியூம்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். டிஷர்ட் பிரிண்டிங், இங்கே எல்லாமே வந்து கிராஃபிக் டிசைனர்ஸோட ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைனிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா Adobe Illustrator, Photoshop, InDesign, Figma and Xd. இது வந்து பிகினர் லெவல் சாஃப்ட்வேர்ஸ். நம்ம வந்து 70 to 75% வந்து Adobe Illustratorல தான் ஒர்க் பண்ண போகிறோம். தென் Photoshop வந்து ஒரு 25% யூஸ் பண்ண போகிறோம். InDesignன்றது வந்து ஒரு செப்பரேட் சாஃப்ட்வேர். அது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின்ஸ் ரெடி பண்ணுறதுக்காகவோ, இல்லை மோர் தென் 10 பேஜஸ் இருக்கிற டைப்போகிராஃபிக் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணுறதுக்காகவோ எக்ஸ்க்ளூசிவாக ரெடி பண்ண சாஃப்ட்வேர். அது வந்து லே அவுட்டை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். தென் வந்து Figma and Xd, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்கான சாஃப்ட்வேர். அது இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு வந்து Adobe Illustrator வந்து 70 to 75% யூஸ் பண்ண போகிறோம். Photoshop 25% தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் நீங்கள் நிறைய இதுவில் பார்த்துருப்பீங்க, Photoshopலேயே வந்து இந்த ப்ரௌசர்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. பட் ஏன் வந்து நம்ம Adobe Illustrator அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் கம்பேரிட்டிவ்லி Photoshopனா, நம்ம வந்து இப்போதைக்கு வந்து Photoshop வந்து ஏன் கம்மியாக யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து Photoshopல வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு ரெசல்யூஷன் கம்மியாக வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து வேறு ஒரு சைஸுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு இமேஜை வந்து அதோட பிக்சலை பிரேக் பண்ணி நமக்கு கிளாரிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ரெசல்யூஷன் வச்சு ஒர்க் பண்ணும்போது வந்து உங்கள் சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லோ எண்டட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரெசல்யூஷன்ஸை வந்து நீங்கள் பெட்டராக இருக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பிக்சல்ஸ் பிரேக் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெசல்யூஷன்ஸ் அதிகமாகவும் சைஸை பெருசாக வச்சு ஒர்க் பண்ணும்போது ஆர்ட்போர்டு சைஸை, அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிஸ்டம் ஸ்லோ ஆகும். ஒரு லோ எண்டட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இதுவே வந்து நம்ம Adobe Illustratorல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்மால் சைஸ் ஆர்ட்போர்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து எந்த சைஸுக்கு வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. அதுக்காக தான் Adobe Illustrator நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். Photoshop நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நமக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங்க்கு நான் சொல்கிற மாதிரி இமேஜை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இமேஜை ரீடச்சிங் பண்ணுறதுக்காகவும், பண்ணியதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் லேர்னிங்கையும் அட் த சேம் டைம் வந்து கிராஃபிக் டிசைனிங்கோட கான்செப்ட்ஸை வந்து நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும், இந்த வீடியோவில் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் அட்ரஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.